எல்லாருமே எதிர்பார்த்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரூபாய் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ் ஆகுமா? இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்திய ரூபாயை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது? டாலருக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு ரூபாயாக நம்ம இந்திய ரூபாய் வருமா? இல்லை அதுக்கு பின்னாடி இப்போ இந்திய அரசாங்கம் செய்யக்கூடிய சில பல வேலைகள் என்ன? இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இப்படி ஒரு டீலிங் நடந்திருக்கு. இதே மாதிரி வேறு ஏதாவது நாடுகள் கூட இந்தியா மற்றும் இந்தியாவினுடைய கரன்சியை பயன்படுத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கா? பல கேள்விகள் இருக்கலாம். கேள்விகளுக்கான பதில் தருவது தானே நம்ம வேலை. இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஜூலை 2022 ஒரு அறிக்கையை வெளியில் விடுறாங்க. அந்த அறிக்கையின்படி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் பேசப்படுது. ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. இந்த ஓஸ்ட்ரோ அப்படிங்கிற அக்கௌண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நோஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஓஸ்ட்ரோ வர்சஸ் நோஸ்ட்ரோ அப்படிங்கிறது தான். அமெரிக்காவில் நம்ம ஒரு அக்கௌண்ட் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நாம இல்லை, நம்முடைய இந்தியன் பேங்க் இல்லாட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வங்கி, எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அமெரிக்காவில் எந்த பேங்கிடம் இல்லாட்டி அமெரிக்காவில் எந்த அக்கௌண்ட் அந்த பேங்கிட்ட அக்கௌண்ட் தொடங்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட போய் ரிக்வஸ்ட் வைப்பாங்க. அப்படி ரிக்வஸ்ட் வைக்கும்போது அவங்க ஒரு அக்கௌண்ட்லாம் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர், எஸ்பிஐக்கு ஒரு அக்கௌண்ட் அங்கே வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய அக்கௌண்ட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை எங்கே தொடங்கணும்? அமெரிக்காவில் தொடங்கணும். அமெரிக்காவில் ஒரு அக்கௌண்ட் புதுசாக கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அது அமெரிக்காவினுடைய அந்த வங்கியினுடைய ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட், அதாவது அவங்களுடைய அக்கௌண்ட், ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாமே ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் மட்டும்தான். நோஸ்ட்ரோ அப்படிங்கிறது இலங்கை மற்றும் இந்தியாவினுடைய அந்த டீலில் இல்லை. அது என்ன ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலங்கை நம்மகிட்ட கேட்குறாங்க. இலங்கையினுடைய சிபிஎஸ்எல் அப்படின்னு சொல்லலாம், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா. அவங்க இந்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நாம் இப்படி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் வழியாக நம்முடைய ட்ரேட் எல்லாமே தொடங்கிக்கலாமா அப்படிங்கிறது தான். இதுக்காக இந்திய அரசாங்கம், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏடிஸ் அப்படிங்கிறவங்களை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆத்தரைஸ்டு டீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரஷ்யா கூட நம்ம என்ன செஞ்சோம்னா இதே மாதிரி ஒரு ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட், நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்லாம் தொடங்கணும். அது வந்து எந்த பேங்க் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்லேண்ட் வங்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இப்போது இலங்கை கூட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்படி ஒரு ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை இலங்கை தொடங்க போகிறாங்க. ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா இந்தியா இலங்கைக்கு சார்பாக இலங்கைக்கு என்ன அக்கௌண்ட் வேணுமோ அதை நாமளே என்ன செய்வோம், தொடங்கும். அப்படி தொடங்கி இலங்கைக்கு இந்த ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது இலங்கை நமக்கு ஏதாவது ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இலங்கையிலேருந்து நமக்கு ஒரு பொருள் இங்கே வருது அப்படின்னா நாம் என்ன செய்வோம், இந்த ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் நம்முடைய அக்கௌண்ட்டை நம்ம பைசா அப்படிங்கிறத ரூபாயாக போடுவோம். இப்போ 8 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி போடுவோம். அந்த 8 லட்சம் ரூபாய் இந்த ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து யார் எடுத்துக்கலாம்? இலங்கையினுடைய எந்த நிறுவனம் ஏற்றுமதி பண்ணாங்களோ அவங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, நாம் இப்போ இலங்கைக்கு ஏதாவது ஏற்றுமதி பண்ணுறோன்னா இலங்கை அதுக்கு பணம் கொடுக்கணும்ல, அந்த பணத்தை இனிமேல் டாலராக கொடுக்க வேண்டாம். நேராக நாம் இப்போ புதுசாக ஒரு ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் தொடங்கியிருக்கோம் பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே அவங்க பணத்தை போடுவாங்க, இந்தியன் ரூபாயாவே போடுவாங்க, நாம் அதை எடுத்துக்கலாம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், இதுக்காகத்தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பல விதமான வழிமுறைகள்லாம் ஏற்படுத்தி இந்த ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட டாலர் கையிருப்பு அப்படிங்கிறது இல்லை. உலக அளவில் ட்ரேட் அப்படிங்கிறத நம்ம டாலர்லேயே செஞ்சிட்ருக்கோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க டாலர் மட்டும் கிடையாது, யூரோ அப்படிங்கிறதும் ஏன் அப்படிங்கிறதும் இப்போ இந்திய ரூபாய் அப்படிங்கிறது எல்லாமே பயன்படுத்த போகிறாங்க. மேக்ஸிமம் மெஜாரிட்டி அப்படிங்கிறது டாலர் தான். ஸோ டாலரை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே எப்போவுமே, அதாவது அவங்களுடைய கஜானால, ஒரு அரசாங்கத்தினுடைய கஜானால எப்போவுமே டாலர் கையிருப்பு அப்படிங்கிறது இருக்கணும். $10 தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு அரிசி மூட்டை வேணும், இந்தியாவிடம் இருந்து அரிசி மூட்டை வேணும்னா அதுக்கு $12 ஆகுது. ஆனால் இவங்ககிட்ட $10 தானே இருக்குது. அந்நிய செலவாணி அப்படிங்கிறது இல்லவே இல்லாத போது அவங்களால எதை வாங்க முடியாது, அந்த அரிசி மூட்டையை வாங்க முடியாது. இப்போது இந்தியாவிட்ட இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இந்தியாவிடம் கோரிக்கை வைக்கும்போது இந்தியா என்ன செய்கிறாங்கன்னா, நான் உனக்கு ஒரு $20 பணம், அதாவது ஒரு டாலருக்கு 80 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், $20 அப்படிங்கிறப்ப 1600 ரூபாய், 1600 ரூபாயை உன் அக்கௌண்ட்டுக்கு தரேன், பைசாவா பணமாக தரேன். அதை வச்சு நீ எதை வாங்கிக்கோ, அந்த $12 இருக்கக்கூடிய $12 அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க, 1000 அரிசி மூட்டையை வாங்கிக்கோ. ஆனால் ஏன் பணத்தை வச்சு தான் நீ வாங்கணும், டாலரை கையே நீ தொட வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்தியா கொடுத்த அந்த 1600 ரூபாயை வச்சு இந்தியாவிடம் மட்டும் என்ன வாங்கலாம், அவங்க பொருட்களை வாங்கலாம், கொடுக்கலாம். அந்த $10 அப்படியே இருக்கும். ஏன்னா டாலரில் தான் நம்ம இப்போ என்ன செய்யலை, ட்ரேடு பண்ணலையே. ஸோ இந்த டாலரை அவங்க வேறு ஏதாவது நாடுகள் கூட என்ன செஞ்சுக்கலாம், ட்ரேடு பண்ணிக்கலாம்.
இதில் இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இந்திய கரன்சி அப்படிங்கிறது அங்கே புழக்கத்துக்கு போகுது. அப்படி புழக்கத்துக்கு போகிறது மட்டும் கிடையாது, இந்தியா கடன் கொடுக்கலாம். டாலர், நம்ம நாட்டிலையும் டாலர் அப்படிங்கிறது இலங்கைக்கு நம்ம கடன் கொடுக்குறோம்னா நம்ம நாட்டினுடைய கஜானாலையும் டாலரினுடைய கையிருப்பு அப்படிங்கிறது குறையும். ஸோ ஒன்ஸ் நம்முடைய இந்திய ரூபாய் அப்படிங்கிறது இலங்கைக்கு போகுது, நம்ம இப்படி டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறோன்னா டாலருக்கான அந்த ட்ரேடு டெஃபிசிட் அப்படிங்கிறது குறைக்கப்படும். இதே மாதிரி நம்ம ரஷ்யா கூடயும் அந்த டீலிங்கில் வந்திருக்கோம். ஸோ ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், பணத்தை கொடுப்போம், அங்கேருந்து அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. மறுபடியும் அவங்க நமக்கு ஏதாவது பொருளை ஏற்றுமதி இறக்குமதிலாம் பண்ணும்போது அவங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இப்படி ஒரு 10-15 நாடுகள் இதெல்லாம் சரியாக செய்கிறாங்க, நம்ம ரூபாயை எல்லாருமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா நமக்கு டாலருக்கு தேவையே கிடையாது. அப்போ அமெரிக்காவை நம்பி இருக்கணுமா நாம்? இல்லவே இல்லை. அப்போ அமெரிக்கா கூட போட்டி போட வேண்டி இருக்குமா இந்த நாடுகள்? கிடையாது. ஸோ இதை தான் லோக்கல் கரன்சி அப்படிங்கிற இந்திய ரூபாய் அப்படிங்கிறது இப்போ இன்டர்நேஷ்னல் கரன்சியாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி பலராலும் பாராட்டப்படுகிறது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செனரியாவை வேறு மாதிரி யோசிச்சு பாருங்கள். அவங்க பணம் அப்படிங்கிறது, வெளிநாட்டு கரன்சி அப்படிங்கிறது $10,000 அளவுக்கு தான் அவங்களுடைய கையில் வைக்க முடியும், பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம பணமாக வைக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய பணம் அப்படிங்கிறத ஒரு 8 லட்சம் ரூபாய் வரை அவங்க என்ன செஞ்சுக்கலாம், கையில் பணமாக வைத்துக்கொள்ளலாம். ஸோ கையில் பணமாக வைத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கிறவங்க இந்தியன் ரூபாயை வச்சுட்டான ஒரு அக்கௌண்ட்டையும் இப்போ ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரியான ட்ரேடை இந்தியா இலங்கை கூட மட்டும் வைக்கல, பூட்டான் கூட வச்சுருக்காங்க, நேபாள் கூட வச்சுருக்காங்க, ஈரான் 2013, 2018 இந்த காலகட்டத்திலாம் வச்சுருந்தாங்க, ரஷ்யா கூட வச்சுருக்காங்க. இப்படி நமக்கு தெரிந்த சில நாடுகள், நம்மளை முக்கியமாக மதிக்கிற நாடுகள்கிட்ட நம்ம ரூபாய் அப்படிங்கிறத இப்போ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சரிப்பா, இந்த ட்ரேடை வச்சு இலங்கையர்கள் அந்த பணத்தை வச்சு லோக்கலாக ஏதாவது ப்ராடக்டை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, அது இப்போதைக்கு முடியாது. ஏன்னா இந்தியாவினுடைய கரன்சி அப்படிங்கிறது இப்போ டெசிக்னேட்டட் ஃபாரின் கரன்சியாக மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரையிலும் டெசிக்னேட்டட் ஃபாரின் கரன்சி அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டில் 15 நாடுகளுடைய கரன்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது இலங்கையில். இப்போ இந்தியாவினுடைய கரன்சியும் சேரும்போது 16வது கரன்சியாக சேர்க்கப்படுகிறது. இந்த டெசிக்னேட்டட் ஃபாரின் கரன்சியை வச்சு ஆஃப் ஷோர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு தேவையான பர்சனல் ஃபாரின் டினோமினேட்டட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதையும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த டெசிக்னேட்டட் ஃபாரின் கரன்சி அப்படிங்கிற அந்த கரன்சியிலேருந்து. சரி, இது எந்த அளவுக்கு இலங்கைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் இலங்கை அப்படிங்கிறதுல ஒரு ட்ரேடு டெஃபிசிட் அப்படிங்கிறதும் டாலர் கையிருப்பு அப்படிங்கிறதும் குறைவாக இருந்ததால் ஐஎம்எஃப்ட கூட ஸ்டாஃப் லெவல் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற அந்த மீட்டிங்லாம் செஞ்சு ஐஎம்எஃப் கூட அவங்க பணம் உதவிகள்லாம் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஜப்பான், சீனா, இந்தியா போன்ற நாடுகள் எப்போதுமே அவங்களுக்கு உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த உதவிகள் இனி இந்தியாவிடமிருந்து நேரடியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் அவங்களுடைய கரன்சி வழியாக. இந்த கரன்சியை வச்சுட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஆர்பிஐ சில ரூல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க டாலரை கொடுத்து இதை இந்தியன் கரன்சியை மாற்றிக்கோங்கப்பா, ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான மெத்தடை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதில் உருவாக்கியிருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இலங்கையை சார்ந்த ஒரு நபர் யூகேல இருக்காங்க. யூகேல இருக்கக்கூடிய நபர் இலங்கை மற்றும் இந்தியாவினுடைய இந்த டீல் படி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா யூகேல இருந்துக்கிட்டு இந்த ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை இந்தியன் ரூபாயாக கன்வெர்ட் பண்ணி எந்த அக்கௌண்ட்டில் போடலாம், இந்த ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் போடலாம். அந்த ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை மறுபடியும் இலங்கையிலிருந்தோ இல்லாட்டி வெளிநாடுகளிலிருந்தோ அவங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால வெளிநாடில் வாழக்கூடிய நபர்களுடைய கரன்சிஸ் அப்படிங்கிறதும் நமக்கு அது நம்முடைய ஃபாரெக்ஸ் வழியாக ஒட்டுமொத்தமாக என்ன செய்ய வாய்ப்புகள் இருக்குது, நம்முடைய அந்நிய செலவாணியும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, நம்முடைய பணம் அப்படிங்கிறது அதிக அளவு புழக்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த டீல் பின்னாடி இருக்குது. இது இலங்கைக்கும் நல்லது தான், இந்தியாவுக்கும் நல்லது தான். ஆனால் ஒரு நாட்டுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, அது அமெரிக்காவுக்கு டாலர் அப்படிங்கிறத அதிகமாக பயன்படுத்தாதனால டாலர்னுடைய தேவை இவங்களுக்கு இல்லாமல் போகும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த டாலர்னுடைய தேவை இல்லாமல் போகும் அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு நம்ம இன்னும் மெச்சூர் ஆகலை, இல்லாட்டி இந்த கரன்சிஸ் அப்படிங்கிறத அவங்க பெரிய அளவில் பாவிக்கணும்னா யூஸ் பண்ண தொடங்கலை. ஸோ ஒன்ஸ் இதை நம்ம பெரிய அளவில் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நாமே இந்த இலங்கைக்கு தேவையான பணத்தெல்லாம் அச்சடித்து கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பாசிபிலிட்டியை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இப்போதைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த ஒரு சட்ட ஆலோசனைப்படி இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ரெமிட்டிங் த பேலன்ஸ் ஆஃப் தீஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதனால் ஈஸியாக இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ண முடியும். வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலையும் இதனுடைய சுலபமாக இது மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது.
ஸோ இந்த டெசிக்னேட்டட் ஃபாரின் கரன்சி அப்படிங்கிறத வச்சு இனி இலங்கை எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறாங்க, எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு இந்தியாவை அணுக போகிறாங்க, அப்படி இந்தியாவை அணுகும்போது அவங்களுடைய பணம் எந்த ஆஸ்ட்ரோ அக்கௌண்ட் வழியாக அங்கே அனுப்பப்பட போகிறது, இது எல்லாமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏற்பாடு அப்படிங்கிறது ரஷ்யா மற்றும் ஈரானுக்கும் பெரிய அளவில் உதவியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம செஞ்ச ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் இல்லை ரஷ்யா கூட நம்ம செஞ்சுக்கிட்ட ரூபீல் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்லாம் விட இப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது இல்லாட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய இந்த புதிய சட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே நேரத்தில் இந்தியன் கரன்சி அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான பல வழிமுறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதனுடைய அப்கிரேடேஷன் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சொல்லப்போனால் டிஜிட்டல் அப்படிங்கிற ரூபாயை நம்ம அறிமுகம் பண்ணோம். இந்த டிஜிட்டல் ரூபாய் அப்படிங்கிறது இனிமே இப்படி 2 நாடுகள் இடையே ட்ரேடு நடத்துவதற்கு இந்திய ரூபாய் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதை டிஜிட்டல் ரூபாயை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இந்திய அரசாங்கம் வரலாம். சப்போஸ் அது டிஜிட்டல் கரன்சியாக மாறிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் நம்முடைய கரன்சி இல்லை நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரமும் உயரும். அதே நேரத்தில் நாம் எந்தெந்த நாடுகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அத்தனை நாடுகளுக்கும் நம்மளால் உதவியும் செய்ய முடியும். இதில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அந்த பேலன்ஸை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்துக்கொள்ளும். ஸோ ஓவராலாக இலங்கைக்கு பின்னாடி இருந்த இந்த இந்தியா மற்றும் இலங்கையினுடைய இந்த டீல், இதனால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், இதே மாதிரி இந்தியா செய்திருக்கக்கூடிய நாடுகள், அடுத்ததாக இந்தியாவினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கும், இதை கம்ப்ளீட்டாக ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிரலாம். ஸோ இப்போ தான் நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி போக 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 எல்லா நாடுகளிலுமே நம்முடைய ரூபாய் அப்படிங்கிறத பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பிரிக்ஸ் ப்ளஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு, அதில் இந்தியாவினுடைய முன்னிலைமை, கொரோனானால எல்லா நாடுகளிலுமே பொருளாதார மந்த நிலைமை அப்படிங்கிறது வரும்போது இந்தியாவினுடைய உதவிகள், அதனால் இந்திய கரன்சியினுடைய வேல்யூ அதிகரிப்பது, இதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ இந்தியா எடுத்து வச்சிருக்கும் இந்த முடிவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே நேரத்தில் ரொம்ப சூட்சமமாக எடுத்து வச்சிருக்கு. பார்க்கலாம் இதில் என்னென்ன அப்கிரேட் வந்துட்டுருக்கு, என்னென்ன விஷயங்களில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அடுத்த சட்டங்களை அமல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன அப்டேட் வந்தாலும் தமிழ் விதை அப்படி இல்லைன்னா வியூகம் வழியாக இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு காணொலியை ஒரு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இல்லாட்டி டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். இதே மாதிரி மிகப்பெரிய அளவில் கரண்டாக நடக்கக்கூடிய ட்ரெண்டை நீங்களும் படிங்க. ஒரு காலேஜ் படிக்கிறவங்க இல்லாட்டி ஸ்கூல் படிக்கிறவங்க, டீச்சர்ஸ் இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் நடத்துனீங்கன்னா உலக அளவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்முடைய மாணவர்களுக்கும், அதனால் நமக்கு என்ன எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க புரிந்து கொள்வார்கள். ஏன்னா எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது புக்கில் இருந்து படிக்கிறது மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இதே மாதிரியான முக்கியமான சமூக வலைதளங்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். தப்பாகவும் பயன்படுத்தலாம், இந்த அளவு நேர்த்தியாக நல்லாவும் பயன்படுத்தலாம் சமூக வலைதளத்தை. ஸோ இந்த ஒரு காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரையறுக்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.